நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டில் நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தியது தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு முக்கிய புள்ளியே தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தான் என ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி பல சந்தேகங்களை உண்டாக்கியுள்ளது. புஷ்பா 2 திரைப்படம் வெளியாகி 18 நாட்களில் உலகளவில் 1500 கோடி வசூலை தாண்டி வெற்றி நடை போட்டு வருகிறது. புஷ்பா 2 படத்திற்கு இன்னமும் திரையரங்கில் கூட்டம் குறைந்தபாடில்லை. ஆனால் படத்தின் நடிகர் அல்லு அர்ஜுன் ஆரம்பத்திலிருந்து பெரும் பிரச்சனையை சந்தித்து வருகிறார். புஷ்பா 2 சிறப்பு காட்சி பார்க்க வந்தபோது நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த சம்பவத்தை முன்வைத்து நடிகர் அல்லு அர்ஜுனை அவரது வீட்டில் தெலுங்கானா போலீசார் கைது செய்து பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார். முதல்வர் ரேவந்த் ரெட்டி சட்டமன்றத்தில் பேசுகையில் நடிகர் அல்லு அர்ஜுனை கடுமையாக விமர்சித்து பேசினார். குறிப்பாக அல்லு அர்ஜுனால் தான் சந்தியா தியேட்டர் சம்பவம் நடந்தது. அவர் வரவில்லை என்றால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்காது, ரேவதியின் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காது, இதற்கு காரணமானவர்கள் யாரையும் தப்பவிட மாட்டோம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும், இனி வரும் படங்களுக்கு பிரீமியம் ஷோ வெளியிட அனுமதி தர முடியாது என கூறினார். மேலும் அல்லு அர்ஜுன் திரையரங்கிலிருந்து கிளம்ப மறுத்ததாகவும் தெலுங்கானா போலீசார் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் வீட்டின் முன்பு உஸ்மானிய பல்கலைக்கழகத்தின் கூட்டு நடவடிக்கை குழு மாணவர் சங்கத்தின் சார்பில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் வீட்டின் முன்னிருந்த பூந்தொட்டிகளை உடைத்து கல்வீச்சுகளிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் பெயரை குறிப்பிடாமல் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடுகள் தாக்கப்பட்டதற்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளார். திரையுலக பிரபலங்களின் வீடுகள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிக்கிறேன். சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் மாநில டிஜிபி மற்றும் நகர போலீஸ் கமிஷனர் கடுமையாக செயல்பட உத்தரவிடுகிறேன். இந்த விஷயத்தில் எந்த அலட்சியத்தையும் பொறுத்துக்கொள்ள முடியாது என பதிவிட்டுள்ளார். இதற்கிடையில் தாக்குதலில் ஈடுபட்டு ஜாமீன் பெற்றவர்களில் ஒருவரான ஸ்ரீனிவாச ரெட்டி முதல்வர் ரேவந்த் ரெட்டியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதனை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சிகளும் அல்லு அர்ஜுனின் ரசிகர்களும் அரசியல் பழிவாங்கலால் அல்லு அர்ஜுன் நெருக்கப்படுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். பாரத் ராஷ்டிர சமிதி கட்சியின் முக்கிய தலைவர் கிருஷ்ணாங்க் கூறுகையில், ஜாமீனில் விடுதலையான ஸ்ரீனிவாஸ் ரேவந்த் ரெட்டியின் நெருங்கிய தொடர்புடையவர். அவர் 2019 நடந்த ஜில்லா பரிஷத் தேர்தலில் போட்டியிட்டவர் என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் தலைமையில்தான் இதுபோன்ற பிரச்சனைகள் அல்லு அர்ஜுனுக்கு நடந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அல்லு அர்ஜுனின் குடும்பத்தினர் ஆந்திராவில் ஆட்சியில் இருப்பதாலேயே காங்கிரஸ் கட்சிகள் அழுத்தம் கொடுப்பதாகவும் இந்த விஷயத்தில் பாஜக தலையிட்டு ரேவந்த் ரெட்டிக்கு பதிலடி கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.